கேப்டன் விஜயகாந்த் இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரியா 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அன்று கலியுகத்தின் கர்ணனான நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா பிறந்திருக்காரு. இவர் 1979இல் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி அதை தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் யாராலும் தவிர்க்க முடியாத உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரோட வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காக பல நன்மைகளை செஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து கேப்டன் ஐயா 2005 செப்டம்பர் 14 அன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டு அரசியல்ல வலம் வர ஆரம்பிச்சார். இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே எண்ணில் அடங்காத பல உதவிகளை தமிழ்நாட்டு மக்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் ஐயா செஞ்சிருக்காரு. உண்மையில் இவர் தமிழக முதல்வராக ஆகியிருந்தால் தமிழ்நாட்டில் வறுமையை அடியோடு அகற்றி தமிழ் மக்களின் வாழ்க்கையை நன்கு உயர்த்தி இருப்பாரு. ஆனால் மானம் இல்லாத நம்ம தமிழ் மக்கள் ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு கடைசி முடியும் ஒரு வாய்ப்பை கூட தமிழக மக்கள் தரலங்க. தன்னை தமிழக மக்கள் எவ்வளவு தான் ஏமாற்றினாலும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர் இறக்கிற தருவாயில் இருக்கும் போது கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு பல பகுதிகளில் தினமும் இலவச அன்னதானமும் இன்னும் பல உதவிகளை செஞ்சிட்டு தாங்க மனுஷன் நம்மளை விட்டு இறந்தே போயிருக்காரு. இப்படி கலியுகத்தின் கர்ணனாய் வாழ்ந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது மாதிரி பல உண்மை சம்பவங்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.